நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வாக் மங்க் 1891. வணக்கம் ஃபோக்ஸ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஒரு படத்தை பற்றினது. தி மோஸ்ட் ஐகானிக் ஃபிலிம் எவர் மேட் இன் ஹாலிவுட். சினிமாவையும் தாண்டி ஃபிலாசபிக்கலி திஸ் மூவி ஹோல்ட்ஸ் லார்ஜ் கிரவுண்ட். ஒரு அட்டகாசமான ஒரு படைப்பு. அந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன். ஸோ பேரே வித்தியாசமான பேர், எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பட் பார்க்காதவங்க பாருங்கள். ஒரு ஹியூமன் சோல் அண்ட் ஹியூமன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டியை விட்டுட்டு போகிற ஒரு படம் ரொம்ப சேடாக, ரொம்ப சென்டிமெண்டலாக தான் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். கேரக்டர்ஸ் சுற்றி ஆண்டி ஆகட்டும், ரெட் ஆகட்டும், அவங்க ரெண்டு லீட் கேரக்டர்ஸ், அவங்க ரெண்டு பேரை சுற்றி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் தி ஒரு லைட் ஆஃப் ரே படம் கொடுத்துட்டு போவோம். இட்ஸ் அ கிரேட் மூவி. யூ கைஸ் ஷுட் வாட்ச் தீஸ் டைப் ஆஃப் மூவிஸ் இன் யுவர் லைஃப் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் ஒரு முக்கியமான ஒரு பிளாட். ஸோ அதை தவிர்த்து ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா கிடைக்கும். புதுசாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ இந்த படம் அவ்வளோ ஹோப் பற்றி பேசலாம். இந்த படமே ஒரு ஹோப்பால் தான் உருவாச்சுன்னு நான் சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது. இந்த படம் உருவானதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமாக ஒரு ஆளை தெரிஞ்சுக்கணும். அது ஸ்டீஃபன் கிங் தான் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷனோட புக் வெர்ஷன் ஆத்தர். அதுதான் ஃபஸ்ட்டு அவர் தான் எழுதினார். ஓகேங்களா? அவர் அது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஃபேமஸாக பார்க்குற த ஷைனிங் படம் பார்த்துருக்கீங்களா? குப்ரிக்கோடது, ஸ்டான்லி குப்ரிக் எடுத்த படம் ஷைனிங். அப்புறமேட்டுக்கு அந்த இது ஐடி, இதெல்லாம் ஐடி அந்த க்ளவுன் ஃபிலிம், அதெல்லாமே அவர் நாவலே வந்தது தான். பட் என்ன பிரச்சனைனா ஷைனிங் படம் குப்ரிக் ரிலீஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் ஸ்டீஃபன் கிங்க்கு சுத்தமாக பிடிக்கல. இதுனா ரொம்ப அடாப்டேஷன் மொக்கையாக இருக்குது, கடுப்பாயிடுறாரு, நல்லா இல்லை, மொக்கையாக இருக்குன்னு கரெக்டாக அவுட்ரைட்டாக ஒரு ஆர்டிக்கிள் எழுதியும் சொல்கிறாரு. தன்னுடைய என்ன சொல்கிறது, உடன்பாடு இல்லாத விஷயத்தை சொல்கிறார். படம் நல்லா இல்லை, என் நாவல் எடுத்ததுன்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா யங் டிரெக்டர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் தராரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சிறுகதைகளை ஆன்லைனில் கொடுக்குறாரு. $1 சேல்ஸ் பண்ணுறாருங்க. $1 சேல்ஸ் பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்டட் டைரக்டர்ஸ் கேன் மேக் தீஸ் சிறுகதை இன்டு அ மூவி அப்படின்னு தான் அவர் ஆர்டர் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த $1 கொடுத்து வாங்குற ஒரு சின்ன பையன் 80s வாங்குற ஒரு இளம் இயக்குனர் தான் ஃப்ராங்க் டார்பன். என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்குடைய பேசிக்காக அவர் வாங்கினாலே உமன் இந்த ரூம்னு ஒரு சிறுகதை இருக்குது. ஆமாம், உமன் இந்த ரூம்னு ஒரு சிறுகதை இருக்குது. அந்த சிறுகதையை வாங்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்குது. அது ரொம்ப பிடிச்சி போயிடுது நம்ம ஸ்டீஃபன் கிங்குக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா இது போனோன்னே அதுக்கப்புறமேட்டு சில படங்களில் அவர் நைட் மேர் at Elm Streetல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் பண்ணுறாரு. திருப்பி ஸ்டீஃபன் கிட்ட எப்போ போகிறாருன்னா எனக்கு நீங்கள் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷனுடைய ரைட்ஸ் கொடுங்க, நான் படம் எடுக்கணுன்னே. ஆல்ரெடி இவர் உமன் இந்த ரூம் பார்த்ததுனால ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வெறும் $1000 கொடுக்குறாரு ரைட்ஸ். யார்? நம்ம ஸ்டீஃபன் கிங் வெறும் $1000 கொடுக்குறாரு. அந்த பணத்தையும் செக்கையும் அவர் கேஷ் பண்ணல. அதை ஃப்ரேம் பண்ணி படம் ரிலீஸாகி பேர் வாங்கினா திருப்பி ஃப்ராங்க்குக்கே கிஃப்டாக கொடுக்குறாரு. ஸோ இப்படி ஒரு ஹோப்பில் க்ரியேட் ஆகுது. கேஸ்டிங் பக்கம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை டாம் க்ரூஸ் தான் ரீச் பண்ணுறாங்க. டாம் க்ரூஸ் நம்மளால் எப்பவும் போல் இது டேரக்டர் புதுசாக இருக்கா, நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டுறாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாம் ஹேங்க்ஸ்னு 4-5 பேர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம டிம் கிட்ட கைக்கு வருது. ஸோ வேறு யாரையுமே இனிமேல் நம்ம ஆண்டியாவில் நினச்சி பார்க்க முடியாது. ஸோ ஹீ ஸோ குட் ஆஸ் ஆண்டி. இதே காட்டு தான் மார்கன் ஃப்ரீமேனுக்கும். பிரச்சனைனா மார்கன் ஃப்ரீமேனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நாவலில் பார்த்தீங்கன்னா ஐரிஷ் கேரக்டர் ரெட்டு. ஏன் ரெட்டுன்னு அவனுக்கு பேர் வரும்னா முடி சிவப்பு கலரில் இருக்கும் ஐரிஷுங்கிறதுனால. ஸோ பட் மார்கன் ஃப்ரீமேனை உள்ளே ஒரு ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கனை உள்ளே கொண்டு வைக்கும்போது அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருந்தது. பட் சம்போவ் மேனேஜ் டு மேட் பேக் ஸ்டோரி சொல்லும்போது ஒரு டைலாக் வைப்பாங்க. why do you call yourself as a ரெட் அப்படின்னு கேட்பான். ஆண்டி ரெட்டு சொல்லுவான், ஏன்னா ஐரிஷ்ங்கிறதுனால அப்படின்னு கிண்டராக சொல்லுவான். இட்ஸ் எ இன்சைட் ஜோக். ஸோ இப்படி தான் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் கெட்டிங் இன் டு த ஸ்க்ரீன். மூவி மேக்கிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியுடைய ட்ராவல் பீரியட்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த ஒரு படம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த படம் உங்களை கொண்டு போகிற இடம் ஒரு அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா. அதுவும் ஆண்டி இந்த கையை தூக்கி போட்டுட்டு மேலே இந்த whenever பை த டைம்
டேஸ்ட் த கான்செப்ட் கால் ஃப்ரீடம். அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்ம அப்படியே ஃபீல் பண்ணி பூரிச்சு போயிடும். ஸோ அப்படி ஒரு அழகான திரைப்படம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன். ஸோ இந்த படத்தை பற்றின நிறையா பிரேக் டவுன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. சும்மா நான் இன்டீரியராக போய்ட்டு உங்களுக்கு தான் கதை போட விரும்பலை. ஸோ யூ ட்ரை டு வாட்ச் திஸ் டைப் ஆஃப் மூவிஸ். இந்த மூவிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஷஷாங்க் ரெடெம்ப்ஷனை பார்க்கும்போது உங்கள் மைண்டை வந்து நீங்கள் என்ன விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் வேணால் வச்சிங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல ஒரு ரே ஆஃப் ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேரக்டரோட நீங்கள் வந்து ஒத்து போனீங்கன்னா யூ வில் பி என்ஜாயிங் த மூவி அண்ட் யூ வில் பி இன் ரோலர் கோஸ்டர் ஃபார் ஷுர். அவ்வளோ அழகாக இருக்குங்க படம், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு சீனும் வந்துட்டு அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர், ஒரு டிசிஷனும் ஆண்டி மேக் பண்ணுறது வந்துட்டு நம்ம என்னடா கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஜெயிச்சிடலாண்டாங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக தான் படமே இருக்கும். ஸோ பை த டைம் ஆஃப் 2020 எஸ்பெஷலி இந்த மாதிரி கிரைசிஸில் வந்துட்டு ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன் மாதிரி படம் வீட்டில் உட்காந்து பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை டு வாட்ச் திஸ் மூவி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். நான் இதை பற்றி பெருசாக உங்களுக்கு வந்துட்டு அவுட்ரோலாம் கொடுக்க விரும்பலை. நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா there are lot of people talking about this movie once in a while, so you can find lot of contents there. So kind of suggestion தான் இந்த பாட்காஸ்ட். So try to watch ஷஷாங்க் ரெடெம்ப்ஷன், you will definitely love it. And சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு you will feel a bit of hope in your life, என்ன கஷ்டம் இருந்தாலும். ஸோ சடா.